This video is sponsored by SPO Digital Marketing, Facebook, Instagram, YouTube வச்சு பார்ட் டைமாக இவங்க ஜாப் தராங்க. மோர் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறேன். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்ம வெல்கம் டு மிஸ்டர் பிரின்ஸ் ஜே. டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கோ டு ஸ்பெஷல் ஆப்ஷன் எடிட்டிங் டூல் இருக்கும், அதை பற்றி பார்க்கலாம். சரிங்களா, அதுக்கு டேட்டா பேஸ்க்குள்ளே போய்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிப்போர்ட், ஃபாண்ட், அலைன்மெண்ட், நம்பர், ஸ்டைல்ஸ், செல் இப்போ எடிட்டிங் பார்த்துட்டு இருக்கோம். ஓல்டு ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு வீடியோஸ் எல்லாம் இருக்கும், நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்து கற்றுக்கலாம். சரிங்களா, ஸோ இப்போ எடிட்டிங் டூலில் ஃபைண்ட் அண்ட் செலக்டில் கோ டு ஸ்பெஷல். ஸோ கோ டு ஸ்பெஷல் எப்படியும் போய் எடுத்துக்கலாம், இல்லைன்னா Ctrl+G Alt+S கொடுத்தீங்கன்னா இது ஓப்பன் ஆயிரும். சரிங்களா, இப்போ கோ டு ஸ்பெஷலில் இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் நேற்று வீடியோவில். கமெண்ட்ஸ்னு ஒன்றும் இல்லை, இப்போ இது எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டெல்லாம் நம்ம கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அதனால இங்கே ரெட் கலர் டாட்டாக இருக்குது. இப்போ பெரிய டேட்டா பேஸில் நிறைய இருக்கும்போது கமெண்ட்ஸ் கிளிக் கொடுத்தோன்னா அது எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி அங்கே ஹைலைட் ஆகும். இங்கே தான் கமெண்ட்ஸ் இருக்குது. கமெண்ட்ஸ்னால் அதோட டீட்டெயில்ஸ். சரிங்களா, ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா Ctrl+G Alt+S கொடுத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்லாம் ஒன்றும் இல்லை, நம்மளே மேனுவலாக டைப் பண்ண நம்பர்ஸ், டெக்ஸ்ட், லாஜிக்கல் எரர்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருக்கோம். இல்லை எனக்கு நம்பர்ஸ் மட்டும் வேணும்னு பண்ணிங்கன்னா கிளிக் கொடுத்தீங்கன்னா நம்பர்ஸ் மட்டும் ஓட்டு. இப்போ பாருங்கள், ஓகே கொடுத்துட்டோம்னா நம்மளே டைப் பண்ண நம்பர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. சரிங்களா, இதே நம்ம வந்து டெக்ஸ்ட்டு வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா, டெக்ஸ்ட்டு வேணும்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ஸில் கொடுத்துட்டு மற்றதெல்லாம் எடுத்து விட்டு டெக்ஸ்ட்டுன்னு மட்டும் கொடுத்தா டெக்ஸ்ட்டு. இதே லாஜிக்கு, அதாவது ஈக்குவேஷன் எல்லாம் போட்டிருந்தோம், லாஜிக்கல் ஃபார்மாஸ் போட்டிருந்தோன்னா அது காட்டும். இல்லை நம்மளே பண்ணதில் சம் எரர்ஸ் எல்லாம் டேட்டுக்கு வந்து நம்ம ஜென்ரலோ இல்லை வேறு ஏதாவது கொடுத்துருந்தோன்னா அந்த எரர்ஸும் ஷோ ஆகும். அதுவும் மேனுவலாக நம்ம டைப் பண்ணது தான். சரிங்களா, அடுத்தது ஃபார்முலாஸ். எங்கே ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா நம்பரில், டெக்ஸ்ட்டில், லாஜிக்கில் எங்கே இருக்குனாலும் இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோலேயே போட்டுட்டோம். சரிங்களா, இப்போ பிளாங்க்ஸ் தான் புதுசு. இப்போ பிளாங்க்ஸ் இங்கே பிளாங்க்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோன்னா இங்கே கீழே தான் இருக்குது. நிறைய நல் வேல்யூஸ் இருக்கும். அந்த நல் வேல்யூஸ் வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா ட்ராப் டவுன் பண்ணியெல்லாம் பார்க்கணும். ஸோ இது பிளாங்க் ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா எங்கெங்கெல்லாம் பிளாங்க் இருக்கோ அது தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி. இப்போது கரண்ட் ரீஜியன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டேபிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டேபிள் ஒரு ரீஜியன். இப்போ பாருங்கள், நான் இதை காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே செலக்ட் பண்ணிவிட்டேன்னு வச்சுக்கோங்க, கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ஃபார்முலா கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, கோட்டோ ஸ்பெஷலில். இப்போது கரண்ட் ரீஜன் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா ஒரு ரீஜன் மட்டும் தான் செலக்ட் ஆகும். அதாவது இப்போ என்ன டேபிளில் ஒர்க் பண்ணுறோமோ அதுதான் ரீஜன். இப்போ இது இன்னொரு ரீஜன். சரிங்களா, இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற டேபிளை மட்டும் செலக்ட் பண்ணி காட்டும் போது இந்த டேட்டாவை காட்டும். சரிங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா என்னென்னா கரண்ட் அரே. இந்த டேபிளில் நம்ம வந்து எந்த அரே யூஸ் பண்ணியும் ஒர்க் பண்ணல, அதனால் அந்த அரேஸ் எதுவுமே ஷோ ஆகாது. ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ ஏதாவது ஆப்ஜெக்ட் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஆக்சுவலாக ஆப்ஜெக்ட்னு ஒன்றும் இல்லை. சரிங்களா, ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோலே பார்த்துருப்போம். ஏதாவது ஒரு இல்லுஸ்ட்ரேஷனில் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியோ 3D மாடல் கொடுத்தோ இங்கே செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மாடல் எங்கே இருக்குதுன்னு தெரியறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற இது தான் ஆப்ஜெக்ட். ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோ டு ஸ்பெஷலில் ரோ டிஃப்ரெண்ட்டு காலம் டிஃப்ரெண்ட் ஆல்மோஸ்ட் ஒன்று தான். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இப்போ வந்து வேல்யூ பார்த்திங்கன்னா இப்போது ஒன்றுன்னு கொடுத்துட்டோம். இந்த 1 வேல்யூ பார்த்திங்கன்னா கொடுத்துட்டோம். அதே 1 வேல்யூ வந்து நம்ம போய் பக்கத்தில் காப்பி பண்ணுறோம். இப்போ இடையில வந்து வேல்யூ சேஞ்ச் பண்ணுறேன். சரிங்களா, ஸோ இதுதான் ரோ. இது 2 ரோ இருக்குது. இந்த 2 ரோவையும் நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு, சரிங்களா, இந்த கோட்டோவில் ரோ டிஃப்ரெண்ட், அதாவது பாருங்கள், இந்த 1 வச்சு இதை ஃபஸ்ட்டு ரோ வச்சு மற்ற ரோ வந்து ஈக்குவலாக இருக்கா,
இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு பார்க்கும். டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ஷோ பண்ண பாருங்க. 1 இருக்குது, இங்கே 4 டிஃப்ரெண்ட், 1 இருக்குது 7 டிஃப்ரெண்ட், 1 இருக்குது 7 டிஃப்ரெண்ட். ஸோ இதை டிஃப்ரெண்ட்டு ஷோ பண்ணுறது கம்பேர் பண்ணி டிஃப்ரெண்ட்டு காட்டுறது தான் இது. இதே வந்து ரோக்கு பண்ணிட்டோம். காலம்க்கு அதே தான். இப்போ மேலே காலம் வச்சு செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா காலம் வைஸ் காட்டும். சரிங்களா, இதுதான் ரோ அண்ட் காலம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது என்னென்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ் வேறு ஒன்றும், இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். சரிங்களா, இப்போ வந்து இங்கே ஃபார்முலா போட்டு இங்கே ஒரு வேல்யூ வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இப்போது இங்கே 93ன்னு இருக்குது. இந்த 93 எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரியணும்னா நம்ம வந்து ஃபார்முலா போயிட்டு ட்ரேஸ் ப்ரிட்டண்டன்ஸ் அப்படின்னா ஃபார்முலா எதை வச்சு இந்த 93 வந்துச்சு அப்படின்னு பார்க்குறது தான் ஃபார்முலா. சரிங்களா, இப்போ கிளிக் கொடுத்தோன்னே பாருங்கள் அழகாக வந்துருச்சு பாருங்கள். மேலே 3லேருந்து நான் 6 வரைக்கும் ஆட் பண்ணாத இந்த 93 வந்துச்சுன்னு. சரிங்களா, சரி ரிமூவ் ஆரோ கொடுத்துட்டா போயிடும். இதே இந்த 3 வேல்யூ, இந்த 3 வேல்யூ வச்சு நமக்கு ஏதாவது ஒரு அவுட்புட் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறது தான் ட்ரேஸ் டிபெண்டன்ஸ். ஆமாம், இந்த 3 வேல்யூ மூலியமாக தான் 93 வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் இந்த ட்ரேஸ் டிஃபரன்ஸ். அதே தான் 93 செலக்ட் பண்ணிக்கலாம். 93 செலக்ட் பண்ணிக்கிட்டு கோட்டோவில் ரிட்டர்ன் கொடுக்குறேன், சாரி ப்ரெசன்டென்ஸ் கொடுக்குறேன். பாருங்கள் அது பூரா செலக்ட் ஆகி இப்படி வந்துடுச்சு. ஸோ சேமஸ் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ஸ், அதுவும் அப்படி தான். டிபெண்டன்ஸ் கிளிக் கொடுக்கும்போது அது ஷோ இது இந்த டேட்டா மூலியமாக வந்தது தான் 93. ஸோ இது தான். இப்போ அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் செல். இதுலேயே லாஸ்ட் செல் எதுன்னு கிளிக் கொடுத்து பார்க்குறோம். லாஸ்ட் செல் இங்கே ஏன் லாஸ்ட் செல்னு வருதுன்னா இங்கே பாருங்க, இங்கே ஒரு வந்து வேல்யூ இருக்குது, இங்கேயும் வேல்யூ இருக்குது. ஸோ இதை கம்பேர் பண்ணுது. இதோட ரோவும் அதோட காலமும் சேர்ந்து மீட் பண்ணுற பாயிண்ட்டு தான் லாஸ்ட் செல். அதை கன்சிடர் பண்ணிக்குது. சரிங்களா, சரி அடுத்தது என்னென்னா விசிபிள் செல்ஸ் ஒன்லி. அதாவது நிறையா செல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஹைட் பண்ணியெல்லாம் ஒரு டேட்டா பேஸ் ஒர்க் பண்ணுவோம். அதில் விசிபிள் செல்ஸ் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கும் போது இது கொடுத்துட்டா கொடுக்கும்போது விசிபிள் செல்ஸ் எல்லாம் தான் இங்கே இருக்குது, இல்லாதது தான் இல்லை. சரிங்களா, இது கண்டிஷன் ஃபார்முலா. அதை கண்டிஷன் ஃபார்முலா டேட்டா வேலிடேஷன் நேற்று வீடியோலேயே பார்த்துட்டோம். சரிங்களா, இது தான் கோட்டோ ஸ்பெஷல். தேங்க்யூ.